அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ்ஜிடி வேக்கன்சி ரைஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா 2023 வந்து 6500 வேக்கன்சி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே சமயம் வந்து 2024 வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வெறும் 1768 வேக்கன்சி தான் காமிச்சாங்க. அகெயின் வந்து ஆடண்டமில் 1000 வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் வந்து வேக்கன்சி ரைஸ் ஆகுமா அப்படின்ற கொஷின் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி நம்ம பதில் சொல்கிறது அப்படின்ற காட்டிலும் நம்மளோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகுதோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு 1100 கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போடணும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்வரை நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆல்ரெடி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்த ஒரு விஷயந்தான், டெட்டு பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்கும் படிப்படியாக பணி நியமனம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆட்சியோட கடைசி மானிய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும், இந்த மந்த்துக்குள்ளேயே ஏப்ரல்லேயே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் நம்மளோட கொஷின் என்னென்னா 90 பக்கமாக இருக்கவங்க வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 95 ப்ளஸ்ஸு டெட்டு கிரேஸ் மார்க் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே செட்டில்டு. ஓகேவா? அவங்க எல்லாருமே கவலைப்படவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு 95 ப்ளஸ் இருந்தாவே எல்லாருமே வந்து உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா 100க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு 1122 பக்கமாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 95 ப்ளஸ்ஸு டெட்டு மார்க் இருக்கிறவங்க அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் உள்ளே போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் ஓகே தான். ஆனால் 95க்கு கீழே வந்து மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேக்கன்சி ரைஸ் ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு 1500 வேக்கன்சின்னு ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 85 ப்ளஸ் எல்லாம் உள்ளே போயிடலாம். சரிங்களா? 95 எபோவ் 95 அப்படின்னா அவங்கெல்லாம் கன்ஃபர்மேஷனில் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 95க்கு கீழே அப்படின்ற போது டவுட் தான். சரிங்களா? அது டவுட் தான்ற போது இது கம்யூனிட்டி வைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றது நமக்கு டெட்டு கிரேஸ் மார்க் ஆட் பண்ணி வரும்போது தான் தெரியும். அது வரைக்குமே நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் வேக்கன்சி ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 85 ப்ளஸுக்கே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் தற்சமயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு அனலைசேஷன். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.